வணக்கம் நண்பர்களே. கர்மா கர்மா அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா, நான் பண்ண கருமம் அனுபவிச்சுட்டுருக்கிறேன், நான் பண்ண பாவம் அனுபவிச்சுட்டுருக்கேன், நான் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம தேத்திட்டு இருப்போம். அப்படிப்பட்ட கர்மா அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போமா? உண்மையிலே கர்மா அப்படிங்கிறது இருக்குதா? மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை மூலமாக கர்மா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கதை பற்றி நம்ம பார்ப்போம். மகாபாரதத்தில் திரௌபதியோட புடவையை துச்சாதனன் உருவிண்டே இருப்பார். உருவ அவருக்கு கை தான் வலிக்கும். கடைசியில் கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுவார். அப்படி ஒரு கதை உண்டு. உண்மையே அங்கே கிருஷ்ணன் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான், கேள்விக்குறி தான். ஏன்னா கிருஷ்ணன் வந்தார் அப்படிங்கிறாங்க சில பேர் கிருஷ்ணன் வரவில்லை அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திரௌபதி புடவை அவரை எப்படி வந்து அவருடைய மான பரிபோகம் வந்தது, அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? ஏன்னா திரௌபதி போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மான பரிபோகம் வந்தது. அப்படி ஒரு கதை இருக்குதா. அது என்ன கதை பார்ப்போமா? திரௌபதி போன ஜென்மத்தில் அவங்க தோழிகளோட நீராட போகும்போது முனிவர் அங்கே வந்து ஆத்தங்கரையில் குடிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ சரி, அவங்க முனிவர் குடிச்சு முடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு திரௌபதி அவங்க தோழிகிட்ட சொன்னாங்களாம். சரி, முனிவர் வருவார் இவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். இவங்களும் வந்து காத்திருத்துட்டே இருந்தாங்களாம். முனிவர் வந்தபாடு காணோம். சரி, திரௌபதி வந்து முனிவரே நீங்கள் கொஞ்சம் குளிச்சு முடிச்சு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நாங்கள் குளிக்க போவோம் அப்படின்னு திரௌபதி வந்து பவ்யமாக கேட்டாங்களாம். அதுக்கு முனிவர் சொன்னாங்க, மகளே, என்னுடைய துணி வந்து ஆத்தங்கரில் அடித்து போயிடுச்சு. நான் இப்போ ஒட்டு துணியெல்லாம் ஆத்தங்கரையிலுக்குள்ளே இருந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு வந்து முனிவர் சொன்னாங்களாம். உடனே திரௌபதி யோசிக்காமல் அவள் கட்டியிருந்த புடவையில் கொஞ்சம் கிழிச்சி முனிவருக்கு கொடுத்தாங்களாம். அதுவும் முனிவர் வாங்குறதுக்குள்ளேயே தண்ணியில் அடித்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிக்காமல் இன்னும் அவன் கட்டியிருந்த புடவையில் இன்னும் கொஞ்சம் கிழிச்சு கொடுத்தாங்களாம் முனிவர்கிட்ட. அதுவும் ஆத்தங்கரில் அடித்து போயிடுச்சு. மூணாவதாக சரி வந்து துணியை கிழிச்சு கொடுக்கும்போது முனிவர் வந்து, வேண்டாமா, நீ கிழிக்க அப்புறம் வந்து நான் ஆடையுடன் வருவேன், நீ ஆடை இல்லாமல் இருப்பமா அப்படி முனிவர் சொன்னாங்க. சரி, நீ உன் தோழிகள்கிட்ட கேட்டு பாருமா அப்படின்னாங்களாம். அதுக்கு அவங்க தோழிகள் உங்கள் நிலைமையை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்னு திரௌபதி வந்து முனிவர்கிட்ட சொன்னாங்களாம். உடனே முனிவர், நீ தோழிகள்கிட்ட எடுத்து சொல்லுமா, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு முனிவர் சொன்னாங்களாம். திரௌபதியும் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க தோழிகிட்டேருந்து ஒரு புடவையை கொஞ்சம் கிழிச்சி முனிவர்கிட்ட கொடுத்து அவங்க மானம் வந்து காப்பாற்றப்பட்டு முனிவர் ஆத்தங்கரையிருந்து வெளியில் வந்தாங்களாம். உடனே முனிவர் வந்து திரௌபதிக்கு, என்னுடைய மானம் போகக்கூடாதுன்னு உன் மானத்தை கூட யோசிக்காமல் நீ துணி கிழிச்சு கொடுத்த இந்த ஒரு விஷயத்தால் எந்த ஜென்ம இடத்துலும் உன் மானம் பறிபோகாமல் இருக்கும் அப்படி ஒரு வரத்தை நான் கொடுக்குறேம்மா அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தாங்களாம். அதனால தான் அடுத்த ஜென்மத்தில் திரௌபதியின் புடவை அவருடைய மானம் பறிபோகாமல் இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் கர்மா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் இந்த கதை உண்டு. இந்த கதையை நான் படிச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.